உன் பேர் என்னம்மா? துர்கா மேடம். மேரேஜ் பண்ண மேடம். நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். என்னடி சொல்ற? ஏப்ரல் 1 அன்னைக்கு 2015 ஏப்ரல் 1 எனக்கு கால் பண்ணி சொன்னேன், நான் உன்னை லவ் பண்றேன் துர்கா அப்படின்னு. மறுநாள் நைட்டு கத்தி எடுத்துட்டு வந்து என் கழுத்துல வச்சு, நான் உன்னை லவ் பண்றேன், நீ தான் என்ன லவ் பண்ணணும். எப்படி கத்தி எடுத்து வச்சாரு? உங்க வீட்டுல யாரும் இருக்கு இல்லையா? எல்லாரும் இருந்தாங்க மேடம். அவனுக்கு பயப்படுறாங்க மேடம். உங்க அப்பா அம்மா பாத்துட்டு பேசாம இருந்தாங்க. எல்லாருமே கேட்கறதுக்கு பயப்படுவாங்க மேடம். எங்க அம்மா அப்பாவே அடிச்சிருக்கான் மேடம் அவன். பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். புதுசா இருக்கு இது. ரவுடிசம் இந்த வீட்டுக்கு வரும்போது கத்தி இல்லாம வரவே மாட்டாங்க. எங்க போறேன்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், இவனை போடணும் எப்ப பாரு இது ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. தேங்க்ஸ்பா. தூக்கிட்டு கீழே போடணும். நான் என்ன பண்ண, உடனே எனக்கு அந்த ஆத்திரம் தாங்க முடியாம ஆர்லி வதியை சாப்பிட்டேன். 20ஆம் தேதி நைட்டு நவம்பர் செம்ம மழை மேடம். ஃபுல் ட்ரிங்க்ஸ்ல வந்து தாலி கட்டாரு. அப்பா அம்மா எல்லாம் தனியா இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லலையா? அவங்க கிட்ட காலை போய் சொல்லலான்னு பார்க்கும்போது என் வீட்டு வாசப்படியே வராதான்ட்டாங்க ஒரே வாரம். நீங்க 2 பேரும் லேடிஸ் தனியா இருக்கும்போது அந்த ஆள் எதுக்கு வரான் வீட்டு? இன்னொரு முக்கியமான காரணம் 2 பேருமே அது தவிர வேற வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா வந்து ஷார்ட் போடுறதுக்கே டைம் சரியா. அது அக்காவை தான் மேடம் கேட்கணும். நான் இல்லாத டைம்லயே அவங்க வருவாங்க போல இருக்கு. அது எனக்கு தெரியாது மேடம். ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தா 2 நாளா அங்கதான் இருந்தாங்க மேடம். அங்கதான் இருந்தாங்க. 6 வருஷமா ஒரு பொண்ணு லவ் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு தான் நான் மேரேஜ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன். என்னடா இவ்வளவு எல்லாமே தப்பா இருக்கே. நீ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே. இங்க வந்த சும்மா உனக்கு மட்டும் தான் பேச தெரியும் நினைச்சு பேசிக்கிறீங்க. சும்மா சரி, தமிழ் வந்து கத்தி எடுத்து உங்களை மிரட்டினாரா? என்னோட மிரட்டிக்கிறாங்க மேடம். This is an unwanted statement irrelevant to the current situation. என்ன மிரட்டினாங்க? எல்லாரும் போட்டு தள்ளிடுவேன் நானு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அந்த வர டைம்ல 12 மணில இருந்து 4 மணி வரையும் அந்த பொண்ணு கால் பண்ணிட்டு இருக்கா. அவ லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு. சுமாருமா நான் வண்டியா கேட்பேன். போடா பொண்ணு. நான் ஒரு நடிகன். மேடம் தமிழ் வந்து ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்காரு போல இருக்கு. அருளுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்கா போல. கதையெல்லாம் இங்க அளக்காதே. சும்மா என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? ஒரு நல்லா முடிச்சுக்கணும். முதல்ல ஒழுக்கமா வாழணும்ல. நல்லாதான் ஒழுக்கமா வாழலன்னா இங்க இருந்து வருது. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? வாய்க்கு கெடுத்து வச்சுட்டு ஒழுக்கமா வாழ தெரியாம ஒழுக்கமே விடு. என்ன ஒழுக்கம்? மேடம் எல்லாரும் போன மேடம். அந்த பொண்ணு யாரையும் மதிக்க மாட்டேன். சொல்றது எல்லாமே பொய்யா இருக்கு. அத்தனையும் போய். இவன் ஒரு ஃபீலிங் இருக்கு. கைப்புள்ள குரலி வித்த காட்டலாம் ஏமாந்துறான். எப்படி உங்களுக்கு இந்த பொண்ணு தெரியும்? அக்கா போன அக்கா ஃப்ரெண்டு. அக்கா ஃப்ரெண்டுன்னா அக்காவை எப்படி தெரியும்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, நான் அடிக்கடி அந்த பக்கம் போவேன். அப்போ வந்து ஒரு இதில் ஃப்ரெண்டு. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியல. நீங்க உங்க அக்கா வீட்டுல தான் சாப்பிடுவீங்களா? ப்ரவர் டைப் போக சொல்ல. அப்போ இப்போ ஒரு கெஸ்டா போனா சாப்பிட சொல்லுவாங்க. அவங்க எப்படி சொன்ன மாதிரியே அரசம்பு தண்ணிய கொடுத்தேன் இங்க வர வச்சேடியே சொன்னா தங்குவீங்களாமே? வீட்டுல தவிர இப்ப அப்ப வந்து ட்ரிங்க்ஸ் லைட்டா இருக்கு எனக்கு. சொல்லாதா சீக்கிரம் வாடி. வேமாவா பசி குடல புடுங்குது. வா. ஏய், இன்னொருத்தரோட வீட்டு ஃப்ரெண்டு வீட்டுல போதையான ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாங்களா? கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. ஃபுல் போதையில இருக்கு சொல்ல. கல்யாணம் நைட்டு கல்யாணம் ஆயிடுச்சு. காலையில தான் எனக்கு சொன்னாங்க. இடம் சரியில்லை கிளம்பிட வேண்டியதான். பேசுதான் வேற எதுவும் இல்லை. ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு போய் பேச போவீங்களா 2 பொம்பளைங்க தனியா இருக்கும்போது? செவனான இருக்கையா என்ன வந்து மம்மளுக்குறான் அவன். எவ்வளவு ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. இவங்களே கூப்பிடுவாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் இவங்களே கூப்பிடுவாங்க. அக்காவே கூப்பிடுவாங்க. அப்ப புரியல. இப்ப புரியுது. புருஷன் இல்லாத போய் வீட்டுல போய் இருக்கிறது, நைட்டு 12 மணிக்கு தாலி கட்டுறது, இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்தாங்களா உங்க வீட்டுல? மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி ஃபீல் பண்ணாத. நான் எடுத்தது முதல்ல உங்களுக்கு தெரியும்ல. ஓரளவுக்கு லைட்டா தெரியும். லைட்டா தெரியும்னா நைட்டு போய் இருக்கிற அளவுக்கு லைட்டா தெரியும். உங்களுக்கும் அந்த பொண்ணோட அக்காக்கு என்ன ரிலேஷன்? ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. சோடாவா ஊத்துறேன்? நான் என்னைக்கு சோடா ஊத்துறேன்? நீங்க கொஞ்சம் முன்னாடி ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் சொன்னீங்க.
பரவாயில்ல நம்மளும் லைட்டா டெஸ்ட் பண்ணி பாப்போம். 2 பேரும் தண்ணி அடிப்போம், தப்பான உறவு இருந்ததுன்னு சொன்னீங்க. தப்பான உறவு இல்லை. இவன் நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. அவங்க வீட்டு அக்கா கேட்டேன், கடமை தான் கேட்டேன். அப்ப உங்களுக்கு குடிக்கிறதுக்கு காசு இருக்கு, பொண்டாட்டியை பாத்துக்கிறதுக்கு காசு இல்ல. பாட்டு சொல்லுது, இதே எல்லாம் ஒரு பையன் நல்லா பண்ணுது. அந்த பையன் ஃபோன் பண்ணி நீ தான் பண்ணிட்டியாம. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. இந்த வந்து இப்படி 18, 19, 20 வயசுல இருந்தா பரவாயில்ல, 30 வயசு 32 வயசுல அவங்க தான் ஃப்ரெண்டுன்னு இவங்க சொல்றாங்க. அந்த மாதிரியான வார்த்தைகளை வாயிலிருந்தே வந்திருக்க. இதே போல அக்கா வந்து என்ன ஃபோன் பண்ணி மிரட்டாங்க, உன்னை சும்மா விளையாட மாட்டேன், உன்னை ஆளை வச்சு கேலி பண்றேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எதுக்கு தமிழரசனை கூப்பிட்டு பேசுறா? மேடம் தமிழரசனை கூப்பிட்டு பேசலாமா? நான் பாத்துக்க முடியும், நான் வேலைக்கு போதல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க 2 பேரும் சேர்ந்து தண்ணி அடிப்பீங்க சொன்னாரு. அச்சோ அதெல்லாம் இல்ல மேடம், ப்ராமிஸ் அதெல்லாம் இல்ல மேடம். மறுபடியும் முதல்ல இருந்தா நீங்க அவங்க கூட வாழ போறீங்களா இல்லையா? தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸ்டார்டிங்ல எல்லாமே நல்லா தான் போயிருந்தது, நல்லா தான் போயிருந்தது. இதுல பிரச்சனையே இந்த ஃபோன். ஹாஸ்பிட்டல் போறேன் மேடம், ஹாஸ்பிட்டல் ஒரு தாத்தா கூப்பிட்டு, மா 2 பொண்ணுங்க அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருந்ததுமா, இவனும் அட்ரஸ் கொடுக்குறான், அந்த பொண்ணு அட்ரஸ் கொடுக்குறான். வணக்கம்டா மாப்ளை, தேனியில இருந்து. அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தான். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இத போட்டு அடிச்சாரு, எதுக்கு? அது உனக்கு கல்யாணம் கேட்டுச்சா? அவர் அதுக்கெல்லாம் அடிச்சிருக்க மாட்டாரு. தாலி கட்டினீங்க, 3 மாசம் நல்லா வாழ்ந்திருக்கீங்க, நீங்க நல்லபடியா வாழணும், அதுதான் முக்கியம். அது முடியாது. சோலி முடிச்சு. பொண்ணை விட்டுட்டு போறது ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது, நோ ஆப்ஷன். அவரோட சேர்ந்து நான் வாங்கினா நான் செத்துறேன், பரவாயில்ல. சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில.